யோ ஐயா சாப்பிட சொல்லி பிரியாணி வாங்கி கொடுத்துருக்காரு. சாப்பிடியா? சாப்பிடு. நீ ஏன் சாப்பிடு. தேங்க்ஸ். தொட ரொம்ப தேங்க்ஸ். என்னடா பிரியாணி நீ சாப்பிட்ற? ஏன்டா அயோக்கிய ராஸ்கல், நீ வாங்கி கொடுத்த பிரியாணி நான் திம்மனடா அப்படின்னு தூக்கி வீசுறாரு சார். அதான் வேஸ்ட் ஆகக்கூடாது நான் சாப்பிட்றேன் சார். என்ன மாமா நீங்க என் ஃபீலிங்ஸ் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. இங்க பாருங்க, நான் நினைச்சா உங்க பொண்ணை 10 நிமிஷம் ரேப் பண்ணுவேன். ஆனா எனக்கு வேண்டாது. நான் உங்க பொண்ணு கூட நல்லபடியா வாழணும்னு ஆசைப்படுறேன். மாமா, உங்க பொண்ணை யாராவது பார்த்தா கூட என்னால் தாங்கிக்க முடியாது. நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா நான் உங்க பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறேன். ப்ளீஸ் மாமா, உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க. பிரியாணி வேணுமா, ஃபுல் பாட்டில் வேணுமா, என் உயிர் வேணுமா கேளுங்க, கொடுத்துறேன் மாமா. ஆனா உங்க பொண்ணு மட்டும் எனக்கு கொடுத்துரு மாமா. மாமா ப்ளீஸ் மாமா, நான் உங்க காலில் வரேன் மாமா, ப்ளீஸ் மாமா. வேலைக்கு ஆகாது சார், நல்ல ஜிகடியா பார்த்து கூட்டு வந்து கவனிச்சலாம் சார். துரோகி, அயோக்கிய, பொம்பளை பொறுக்கி. சத்தியமா என் பொண்ணு கழுத்துல தாலி கட்ட முடியாதுடா. ஹலோ, இன்னும் 10 நிமிஷத்துல உன் ஆசை கமலாவை தூக்குறேன். முடிஞ்சா பாதுகாத்துக்கோ. சார், காலையில இருந்து வீட்டை சுத்தி சுத்தி வந்ததான் சார் பாக்கி. அவன் வர மாதிரி தெரியல சார். எப்படி வர முடியும்? இது யார் வீடு? இன்ஸ்பெக்டர் வீடு. ஜாக்கிரதா பாத்து. ஓகே சார். ஓகே பாய். ஹலோ. என்ன இன்ஸ்பெக்டர், பயந்துட்டியா? உன்னை டென்ஷன் ஆக்க சும்மா பிலிம் காட்டினேன். ஆனா அவளை கண்டிப்பா தூக்குவேன். டேய் பயந்தாங்குழி, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையாடா? ஹலோ, இங்க இருந்து யார் ஃபோன் பண்ணுது? சார் இது பிசிஓ. யார் ஃபோன் பண்ணாங்க தெரியல. அப்படியா? எந்த ஏரியா சார்? இது கேகே நகர். சார் கேட்ட தரங்க, உள்ள மருந்து அடிக்கணும். உள்ள எல்லாம் ஸ்மோக் அடிக்க முடியாது, வெளியவே அடிச்சுட்டு போங்க. சார் சிக்கன் குனியா பரவுது, உள்ள ஸ்மோக் போடணும். கேட்ட தரங்க சார். சரி சரி, அடிச்சுட்டு போ. வா 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 வா. ஹலோ இன்ஸ், தூக்குறேன்னு சொன்னல, தூக்கிட்டேன். இப்ப என்கிட்ட தான் இருக்கா. டேய் குழந்தை, இந்த கதையை இதோட விட்டுரு. இல்லைன்னா உன் கதையை நான் முடிச்சிருவேன்.
வீட்டுல பாத்துட்டு பேசு கண்ணா, இருக்காளா இல்லையான்னு. வேணும்னா அவகிட்டே பேசுறியா? இந்தா பேசுடி. என்ன காப்பாத்துங்க ப்ளீஸ். இப்பதான் உங்க மனசை நான் புரிஞ்சுக்கிட்டேன். இவன் ரொம்ப மோசமானவனா இருக்கான். ப்ளீஸ் என்னை காப்பாத்துங்க, சீக்கிரமா வந்து என்ன காப்பாத்துங்க. கமலா, கமலா, நீ நீ ஒன்றும் கவலைப்படாத. பாரு, உனக்காக நான் என்ன செய்வேன். ப்ளீஸ், நான் வரேன். ஐம் கமிங். ஓகே? ஏய் குடுடி பங்காளி, கேட்டியா குரல? நான் இவளை காதலிக்கல, காதலிக்கிற மாதிரி நடிச்சேன். டேய் 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 டேய். ஹலோ சார். என்ன மயிர் சார், என்ன பிடிக்கிட்டு இருக்கியா? யோ, அவன் சொன்ன மாதிரி தூக்கி போயிட்டாயா? சார் உள்ள யாரும் வரல சார். உள்ள வரலையா? அப்போ உள்ள போய் பாரு. உள்ள போ, உள்ள போ, போ, ஓடு. ஓகே சார். என்னையா இருக்கா சார்? மேடம் இல்லை சார். அப்புறம் என்ன விளக்கண்ண எறும்பு யாரு காதல் பண்ண மாதிரி இருக்கு. என் காதலி கடத்திட்டான். என் காதலி பார்த்தா போன்ல என்னை காப்பாதுன்னு சொல்லி அழுதுட்டு இருக்கா. இல்ல, அவனை சும்மா வரக்கூடாது. அவனை கொல்லணும். எப்படியாவது அவனை கொல்லணும். அவனை கொல்லணும். சொல்றா. என்ன இன்ஸ், ரொம்ப டென்ஷனா இருக்கியா? உன் ஆள் இங்க அழுதுகிட்டே இருக்கா. ஆனா பாத்தியா, உன் மேல லவ் வரும்போது கரெக்டா நான் தூக்கிட்டு வந்துட்டேன். டேய், தேவையில்லாம பேசாத. உனக்கு என்ன வேணும்? ஓகே, ஸ்ட்ரெயிட்டா டீல் பேச வந்துட்ட. உன் அருமை மாமனார் இருக்காரு, அவர் ஒரு கையெழுத்து போட்டா எனக்கு 3 கோடி ரூபா கிடைக்கும். அதுக்காகத்தான் நான் இவ கூடவே பழகினேன். அது இவளுக்கே தெரியாது. அதனால நீ என்ன பண்ற, அவரை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு இவளை நீ கூட்டிட்டு போ. ஓகே? டேய், எங்க வரணும்? ஒரு அவசரப்படாத, முதல்ல கண்டிஷனை கேளு. நான் சொல்ற இடத்துக்கு இவ அப்பனை பைக்ல தான் கூட்டிட்டு வரணும், வேற யாரும் கூட வரக்கூடாது. அப்படி யாராவது வந்தா நான் இவளை கொன்னுட்டு நானும் செத்து போயிடுவேன். அப்புறம் உன் ஆசை நிறைவேறாது. இவளோட அப்பனை கட்டிக்கிட்டு நீ கடைசி வரைக்கும் அழ வேண்டியதுதான். நீ வந்ததுக்கு அப்புறம் தான் நான் வருவேன். நீ தனியா வரியா இல்ல ஆளுங்களோட வரியான்னு எனக்கு தெரிஞ்சிடும். உன் போலீஸ் மூளையை விட இந்த பொறுக்கியோட மூளை ரொம்ப விவரமானது. ஓகே ஓகே, உன் கண்டிஷனுக்கு ஒத்துக்கிறேன். நான் அவரை கூட்டிட்டு வரேன். ஆனா நீ என் காதலியை கூட்டிட்டு வரலன்னா? இங்க பாரு, நான் என்ன இவளை வச்சுக்கிட்டு பூஜையை பண்ண போறேன்? எனக்கு அந்த 3 கோடி தான் முக்கியம். அது அந்த கிழமை போடுற கையெழுத்துல தான் இருக்கு. 3 கோடி ரூபா இருந்தா இவளை மாதிரி 1000 ஃபிகர் கிடைக்கும். அதனால சொன்ன மாதிரி நீ வந்தா இவ கூட நீ சந்தோஷமா வாழலாம். சரி சரி, எங்க வரணும்? செம்பரம்பாக்கம் ஏரி டேம் கரெக்டா 8 மணிக்கு வந்துரு. ஓகே? ஓகே, டன். யோசிக்காம துப்பாக்கி எடுத்து அவனை சுட்டுடு. மற்றதை நான் பார்த்துக்கிறேன். ஓகே?